கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி இந்த 2026 புத்தாண்டு ஆரம்பம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்கப் போகுது. அதற்கான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்களில் வருட கிரகங்களான மிக அற்புதமான சுப கிரகமான குரு பகவானுடைய குரு பயிற்சி இந்த வருடம் இருக்க போகுது. இந்த 2026 துவக்கத்திலே பார்த்திங்கன்னா ராஜ கிரகங்களின் இணைவு, சூரியன், செவ்வாய், புதன் போன்ற கிரகங்களின் இணைவோடு தான் இந்த வருடம் ஆரம்பிக்க போகுது. இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் 2026 ஆரம்பத்திலிருந்து மிதுன ராசியில் இருப்பார். மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா அடுத்து ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்குள்ளே குரு பயிற்சி நடக்குது. அப்போ குரு பகவான் தன்னுடைய உச்ச ராசிக்குள்ளே நுழைகிறார். அதற்கு பிறகு திரும்பவும் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே எங்கே போகிறார்னா சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார். இந்த வருடத்தை இந்த 2026 நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே 2 பகுதிகளாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நம்முடைய சுப கிரகமான நம்முடைய குரு பகவானுக்கு இருக்கிறது. அப்போ பொருளாதாரம் ஒரு பக்கம் ஒரு 6 மாதம் கிடைக்குன்னு நினைக்கிற நம்முடைய ராசி நேயர்கள் இந்த ஒரு 6 மாதம் சந்தோஷம் அதிகமாக நிலச்சிருக்கு அப்படிங்கிற தன்மையில் வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதற்கான வாய்ப்பை யார் கொடுக்க போகிறான்னா நம்முடைய குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த 2026 கரெக்டாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நம்மளுடைய நிழல் கிரகமான ராகு கேது என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான்கள், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பயிற்சி ஆர போகிறாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே அந்த 5ஆம் தேதி தான் அந்த பயிற்சி நடக்கு. அதற்கு முன்னாடி அவர்கள் அதே இடத்தில் தான் அமர்ந்திருப்பார்கள். எப்பொழுதுமே வருட கிரகமான நம்முடைய சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி பெற்று மீன ராசியிலே பயணிப்பார். மற்ற கிரகங்கள் எப்பொழுதும் போல் 45 நாட்களுக்கு ஒருக்க, அதே போல் சூரியன் மாதத்துக்கு ஒருக்க, சந்திர பகவான் பார்த்திங்கன்னா 2.5 நாளைக்கு ஒரு முறை அவருடைய பயணத்தை மேற்கொள்வார் என்பது கணக்கு. இந்த வருடத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், மீண்டும் சொல்கிறேன், குரு பகவான் கையில் தான் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வருடத்தில் பொது பலன்கள் சொல்லி பார்க்க போகிறோம். இந்த பொது பலன்கள் என்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒவ்வொரு வருடமும் நடைபெறும்போது, ஒவ்வொரு வருடமும் தொடங்கும் பொழுது பல ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் மாற்றமும் உண்டு, ஏற்றமும் உண்டு என்கிற தன்மையில் கிரகத்துடைய சூழ்நிலைகள் இருக்க போது, பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது, ரொம்ப பின்தங்கிய நாடுகள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிட்டோம், பொருளாதாரமே என் கையில் இல்லை, நாங்கள் என்ன பண்ணனே தெரியல, அன்றைய நாடுகளை நாடுறோம் அப்படின்னு நினைக்கிற நாடுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நிலையிலிருந்து மாறி எங்கள் கையில் காசு இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்கிட்ட இருக்குது, எங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதுக்கு குருவோடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். என்ன நிகழ்வுனா, யாரெல்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்களோ, சிறு குழந்தைகளை கொடுமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இப்பொழுது வரை தெரியாமல் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிருக்கலாம். அதாவது யாருக்கும் தெரியாது, நம்ம குடும்பப்படுத்துறது, நம்ம கஷ்டப்படுத்துறது இந்த உலகத்துக்கு தெரியவா போகுது, இந்த கடவுள் என்ன ஒருத்தர் இருக்காரா, காட்டியாக கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் தன்னுடைய வன்மத்தை, தன்னுடைய பெரிய செயல்பாடுகளை செஞ்சு வீரனோ இல்லை மகாவீரனோங்கிற காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதற்கான ஒரு தண்டனையை இந்த 2026 பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற, குழந்தைகளை கொடுமைப்படுத்துகின்ற அத்தனை நபர்களுமே வெட்ட வெளிச்சமாக வெளியே வர போகிறீங்க. உங்களுக்கான தண்டனை, மிகப்பெரிய தண்டனையான மரண தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரையும் தவறான பாதையில் போன நபர்கள் தயவுசெய்து இந்த 2026 அப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா மாற்றப்படுவீர்கள் என்பது கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த 2026 கலைத்துறையில் உள்ள நம்முடைய சினிமா நடிகர்கள், சின்னத்திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உறுதியாக தன்னுடைய திறமை உள்ள நபர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புலாம் உண்டு. கலைத்துறையை சார்ந்த நபர்
நம்முடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு, அவருடைய சொல்வாக்கு, அவருடைய ஓட்டு வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வாங்கி தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நம்ம கிரக ரீதியாக அறிந்த உண்மை. அதே போல் இந்த 2026 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல் பின்பம் ஏற்படும். நான் தான், என்னால் தான் முடியும், நான் தனித்து தான் நிற்பேன், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் இந்த பெரிய கட்டமைப்பை உருவாக்க போகிறேன்னு நினைக்கிற அத்தனை நபர்களுமே கொஞ்சம் மனம் மாறி கூட்டணி என்ற செயல்பாடுக்கு வந்து கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஆற்றலாக தான் வரும். இது வந்து பொதுவான கருத்து. இந்த பொதுவான கருத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 பங்கு சந்தையில் ஈடுபடுகின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு பங்கு சந்தையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 எல்லா ராசி 12 ராசியிலுமே பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரையும் பல ராசி அன்பர்கள் பங்கு சந்தையில் வெற்றி பெறுவாங்க. ஜூன் முதல் கிட்டத்தட்ட இந்த இயர் 2 வரையும் மற்ற ஒரு 6 ராசி நேயர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. பங்கு சந்தை நல்லபடியாக உயர்ந்த நிலைக்கே செல்லும் என்பது கிரக ரீதியான கணக்கு. தங்க விலைகள் ரொம்ப பிரம்மாண்டமான உயர்ந்த நிலைக்கு போகுது. தங்கத்தை தொட்டு பார்க்க முடியலையங்க அப்படிங்கிற நிலைமையில் தான் இப்போயும் இருக்குது. அதே போல் தான் தங்க விலை உயர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை எந்த பொருள் மேலே அதிகம் ஆசை வைக்குமோ அது குறைவதற்கான வாய்ப்பு எப்போவுமே கிடையாது. அதோடைய அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதம் வரையும் விலைவாசி உயர்வு கொஞ்சம் அதிகமாகும். ஜூனுக்கு மேலே விலைவாசி ஒரு மிதமான தன்மையை நோக்கி பயணிக்கும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு. ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திர செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்மளுடைய அரசை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு, அரசை வந்து ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பத்திரப்பதிவுகள் அதிகமாக நடக்கும். ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப ஒரு ஜாமவான்கள் உருவாவாங்க, தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவாங்க, வெற்றியாளர்களாக உருவாகக்கூடிய தன்மைகள் கிரக ரீதியாக இருக்கிறது என்பது இது வந்து பொதுவான இந்த வருடத்தின் கோச்சார கிரகங்கள் ரீதியாக உள்ள கருத்துக்கள். இதை தவிர்த்து ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகம், அவர்களுடைய ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது சில மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. வாங்க இந்த வருடத்தின் உங்களுடைய ராசிக்கான பலனை போய் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஆண்டு கோச்சார கிரகங்கள் புத்தாண்டு முதல் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன, மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் உபயோகப்படுத்தி நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தா உங்களுக்காக வாழ பல முயற்சி எடுத்து உங்களுக்காக வாழலை, முழுவதுமே மற்றவர்களுக்காக தான் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. அப்போ மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து மன நிறைவுகளே இல்லாமல் இருந்த நீங்கள் இந்த 2026 மன நிறைவோடு இருக்க போகிறீங்க. மன நிறைவு அற்புதமாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், முடியாதுல எதனாலும் சமாளிப்பீங்க, சமாளித்து அதில் வெற்றியும் பெறுவீங்க. மன நிறைவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல முயற்சிகள் எடுத்து திருமணம் நடக்கலை, திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? ஏதாவது ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள். 30 வயசாச்சு, 50 வயசாச்சு, 40 வயசாச்சு, 17 வயசாச்சு அப்படின்னு 17 வயதுலேருந்து கிட்டத்தட்ட 50 வயது வரையும் கூட திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசாங்க கணக்குப்படி 18 வயது 21 வயது தான் கணக்கு. ஆனால் இருந்தாலும் கிரக ரீதியாக சில தசாபுத்திகள் என்ன பண்ணால் வேகமாக திருமணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கான சூழ்நிலையை கொடுக்கும். அப்போ திருமணத்துக்காக நீ எந்த வயதாக இருந்தாலும் திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறீங்கன்னா திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம், சிறப்பான விஷயம் அப்படின்னா உங்களுடைய அப்பாவுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பிரச்சனை சந்திச்சுருக்கீங்க. இல்லை அப்பா சொத்து வந்தால் லைஃபே மாறின்னு எதிர்பார்க்குறீங்க. எப்படியாச்சும் அப்பா சொத்து வந்துடுமா, அப்பா சொத்து கிடச்சிருமான்னு நீங்கள் தேடாத ஜோசியர் கிடையாது, தேடாத கோவில் கிடையாது அப்படின்னு சொல்லி
வேண்டாத கோயில் கிடையாது தேடி 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 போய் கும்பிட்டாலும் இன்னும் சொத்தில் ஒரு சுகமான ஒரு செயல்பாடு வரமாட்டேங்க, எப்போ சொத்து கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக இந்த ஜனவரி முதல் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் எண்டுக்குள்ளே உங்களுடைய தந்தையின் சொத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. பண வரவுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பண வரவுகளுக்கு பஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பணம் உங்களுக்கு தேவையான பணம், உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் உறுதியாக சம்பாதிப்பீர்கள். உங்களுடைய உழைப்பு என்பது குறைந்து போகாது. உழைப்பு என்பது அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். நல்ல அப்டேட்ப்பா, நல்ல வருமானம் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது. அதே போல் நம்முடைய மிதுனராசி என்பர்கள் புதிய தொழில்கள் உருவாக்குவீங்க. ஏதாவது புதுசாக ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்க தொழிலை அப்படியே ஓடட்டும், நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு யுக்தியாக அப்படி யோசித்து உருவாக்குவோம். நம்ம பல வருஷமாச்சு, பல மாதமாச்சு, நான் ரொம்ப சிந்தித்து ஒரு விஷயத்தை இயக்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய புத்தி கூர்மையின் மூலமாக சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, அந்த சொந்த தொழில் தொடங்கி அதில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புதிய ஆற்றல் என்று சொல்லக்கூடிய நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர போகிறீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க. பழைய வண்டி வாகனம் வந்து நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க வாங்கக்கூடாது. முடிஞ்ச அளவு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதேபோல் நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்த அன்பு நேயர்களாகிய நீங்கள் உறுதியாக பதவி உயர்வுக்கு காத்திருக்கீங்கிறது கேட்குது. பதவி உயர்வு எப்போ சார் கிடைக்கும்? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு பதவி உயர்வே கிடைக்க மாட்டேங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிரகங்கள் பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா கொடுத்துச்சு. ஆனால் நீங்கள் அசால்ட்டாக அதை யோசிக்காமல் விட்டு போனதுனால தான் உங்கள் பின்னாடி வந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி அபகரிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு மாற்றம் வரும், உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு வருது. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பதவி உயர்வு உண்டு. மேலும் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு மன மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக பெண்கள் மூலமாக நடக்கும். நம்முடைய மிதுனராசி பெண்களுக்கும் நடக்கும். அதுபோல் மிதுனராசி பெண்கள் மூலமாக மற்ற நபர்களுக்கும் நடப்பதற்கான ஒரு சிறப்பான செயல்பாடுகள் கிரக ரீதியாக நடக்க போகுது. அதேபோல் இந்த வருடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக போங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அசால்ட்டாக இருக்கவே கூடாது. இதை பண்ணால் என்ன, அதை பண்ணால் என்ன, இப்படி பண்ணால் என்ன, நோ 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 நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க, தேவையில்லாமல் லாக்காயிருவீங்க. கவனமாக இருங்க. புதியதாக கிடைக்கக்கூடிய நண்பர்கள், புதிய உறவினர்கள் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. இந்த 2026 ஆரம்பம் முதல் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றுவோம், அந்த வழிபாடை நான் முழுசாக பண்ண ரெடியா? எப்படியா வழிபாட சொல்லுங்கள். லைஃப்பில் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், நிறைய போராட்டத்தை அனுபவிச்சிட்டோம். நீங்கள் சொல்கிற வழிபாடை மனசார எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா, உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஞ்சநேய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஆஞ்சநேயரை கைப்பற்றி, ஆஞ்சநேயர் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செயல்பாடையும் மாற்றத்தை கொடுங்கன்னு சொல்லி மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சால் மாற்றமும் ஏற்றமும் நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மையாக இருக்க போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.